ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கீர்த்தனா கிச்சனுக்கு வெல்கம் யூ ஆல். வாங்க இன்றைக்கி புது வீடியோட வந்திருக்கேன். இன்றைக்கி என்னென்னா லஞ்சுக்கு சைடிஷ் செய்யலாம் பார்க்கலாம். என்ன சைடிஷ்னால் வாழைக்காய் பொரியல் செய்யலாம். ரொம்ப ஈஸி மெத்தடில் செஞ்சு காமிக்க போகிறேன். கொஞ்ச நேரத்துலேயே செஞ்சிடலாம். ஆயில் ஊற்றிக்கலாம், ஒரு 2 டேபிள் ஸ்பூன். ஆயில் ஹீட் ஆனோடனே கடுகு உளுந்து போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். பொரியிற வரைக்கும் உளுந்துக்கு வெயிட் பண்ணுங்கள். இப்போ உளுந்து நல்லா செவக்கட்டும். இப்போ இதோட மெயினான இன்க்ரீடியண்ட்டு காரத்துக்கு என்னென்னா வரமிளகா மட்டும்தான் போடுவோம். வரமிளகாயும் பச்சை மிளகாயும் வெங்காயம் போட்டிருக்கேன். பாதி வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். நான் 2 வரமிளகா போட்டுக்கலாம், இல்லாட்டி 2 பச்சை மிளகா போட்டுக்கலாம். நான் 1 பச்சை மிளகா 1 வரமிளகான்னு போட்டிருக்கேன். வெங்காயம் வெந்தோடனே வாழைக்காய் போட்டுக்கலாம். வாழைக்காய் உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப் வெட்டிக்கலாம். நான் ஹாஃபாக வெட்டியிருக்கேன். பார்த்தாலே உங்களுக்கு நல்லாவே தெரியும், பெருசாக தான் இருக்குது. ஏன்னா இது சில டைம் மசிஞ்சிரும், அதனால் நான் இப்படி நறுக்கியிருக்கேன் பாதியாக. இப்போ இதில் லைட்டாக தண்ணி. இப்போ வாழைக்காயை போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும், இல்லாட்டி கீழே ஒட்டிக்கும். அதனால லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க அடியில். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் நம்ம போட்டு செய்ய போகிறோம் இன்றைக்கி. வாழைக்காய் பொரியல் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். இப்போ நம்ம நல்லா வாழைக்காயை வேக வைக்கணும். இப்போ பாருங்கள், எனக்கு இப்போயே நல்லா ஒட்டிக்கிச்சு. நான் தண்ணி நிறையா ஊற்றி தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் நிறையாவே தண்ணி ஊற்றிக்கோங்க, ஏன்னா வாழைக்காய் பெருசாக இருக்கனால கொஞ்சம் லேட்டாகும் வேகிறதுக்கு. இப்போ நல்லா வெந்துருச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கும் போதே தெரியுது. இப்போ ஒரு அரை மூடி தேங்காய் போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்காய் போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கிண்டிக்கலாம், கைவிடாமல் கிண்டிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வாழைக்காய் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிட்டு கீர்த்தனா கிச்சன் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு புது வீடியோட வரேன். பாய்.